ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் 9th மேக்ஸில் இருக்கக்கூடிய முக்கோணவியல்ங்கிற சாப்டரில் பயிற்சி 6.4ல் 3வது சம் தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இதில் 2 சம் கொடுத்துருக்காங்க. கீழ்காண்பவற்றின் மதிப்பு காண்கன்னு கொடுத்துட்டு 2 சம் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு சம் எழுதியிருக்க பாருங்கள். இந்த 3 மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். 3 மதிப்புகளை கண்டுபிடிச்சி 3ஐயும் ப்ளஸ் பண்ணணும். ஸோ முதல்ல 3ஐயும் தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம். தனித்தனியாக கண்டுபிடிச்சி அப்புறம் ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சைன் 65 டிகிரி 39 மினிட்ஸ் கண்டுபிடிக்கணும். நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சம்லேயே சொல்லியிருக்கேன். அந்த டிகிரி வந்து நீங்கள் எதுக்கு வேணாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் மினிட்ஸ் வந்து 6இன் மடங்குகளாக இல்லை அப்படின்னா 6இன் மடங்குகளாக எழுதிட்டு மீதி இருக்கிறத தனியாக பிரித்து எழுதிக்கிங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ சைன் 65 டிகிரி 39 மினிட்ஸுங்கிறத 39 மினிட்ஸுங்கிறத ரெண்டாக பிரிச்சுக்கலாம். 36 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்ன்னு பிரிச்சுக்கலாம். ஸோ அப்படி எழுதும்போது தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் இதில் 24 டிகிரி 57 மினிட்ஸ்னு இருக்குது இல்லையா. 24 டிகிரிக்கு கண்டிப்பாக இருக்கும். 57 மினிட்ஸுங்கிறத 54 தான் 6இன் மடங்கு. ஸோ 54 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் பாருங்களேன், 3வதில் 10 மினிட்ஸ்னு இருக்குது இல்லையா. 10 மினிட்ஸை 6ங்கிறது 6இன் மடங்கு. ஸோ 6 மினிட்ஸ் 4 மினிட்ஸ்னு பிரித்து எழுதிக்கலாம். இப்போ மதிப்புகளை பார்த்து எழுதலாம். ஃபஸ்ட்டு சைன் 65 டிகிரி 36 மினிட்ஸ் என்னங்கிறத சைன் பேஜ் எடுத்து பார்க்கலாம். சைன் 65 டிகிரி 30 டிகிரியில் 65க்கு நேர், மினிட்ஸில் 36க்கு நேர் பார்க்கணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 0.9107ங்கிறது 65 டிகிரி 36 மினிட்ஸ்க்கு நேர் இருக்குது. 0.9107. சரிங்களா. இப்போது அதில் மீன் டிஃப்ரென்ஸ் எதுக்கு நேர் பார்க்கணும் அப்படின்னா 3 மினிட்ஸுக்கு நேர் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா 4ன்னு ஆன்சர் கிடைக்குது. அதை நீங்கள் எங்கே எழுதணும் அப்படின்னா லாஸ்ட் டிஜிட்டுக்கு நேர் இந்த மீன் டிஃப்ரென்ஸ் 4 எழுதணும். ஸோ லாஸ்ட்டில் எழுதி ப்ளஸ் பண்ணிக்கங்க. ஸோ சைன் 65 டிகிரி 39 மினிட்ஸ் ஈக்குவல் டு 0.91 ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது ஒரு 1 வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி செகண்ட் ஒன் பார்க்கலாம். காஸ் பேஜ் எடுத்துக்கோங்க. காஸ் பேஜில் 24 டிகிரி 54 மினிட்ஸுக்கு பார்க்கணும். ஸோ 24 டிகிரிக்கு நேர் 54 மினிட்ஸுக்கு நேர் பார்த்தீங்க அப்படின்னா 0.9070 இருக்குது. இப்போ மீன் டிஃப்ரென்ஸ் எதுக்கு பார்க்கணும்? 3 மினிட்ஸுக்கு பார்க்கணும். 3 மினிட்ஸுக்கு மீன் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4ன்னு ஆன்சர் கிடைக்குது. ஸோ அந்த 4ங்கிறத லாஸ்ட்டில் எழுதிட்டு ரெண்டையும் கழிக்கணும். காசு அப்படின்னாலே மேலே கழிக்க வேண்டும், கூட்டக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க. ஸோ கழிச்சு எழுதிடுங்க. ஸோ 0.9066ங்கிறது தான் இதோட ஆன்சர். சரிங்களா. ஸோ காஸ் 24 டிகிரி 57 மினிட்ஸோட ஆன்சர். அடுத்தது டேனோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். டேனில் என்ன கேட்டிருக்காங்க? நம்மளுக்கு 10 டிகிரி 10 மினிட்ஸு கேட்டிருக்காங்க. ஸோ 10 டிகிரி 10 மினிட்ஸ்னால் நம்ம 10 டிகிரி 6 மினிட்ஸுக்கு பார்க்கணும் இல்லையா. 10 டிகிரி 6 மினிட்ஸுக்கு என்ன ஆன்சர்? 0.1781. அடுத்தது மீன் டிஃப்ரென்ஸ் 4க்கு பார்த்தீங்கன்னா 12ன்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. இதில் ப்ளஸ் தான் பண்ணணும். ஸோ ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 0.1793ன்னு வந்துடும். சரிங்களா. ஸோ 3 ஆன்சரும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த 3ஐயும் எடுத்து எழுதி ப்ளஸ் பண்ணணும். எல்லாமே ப்ளஸ் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் எல்லாத்தையும் எடுத்து எழுதுங்க. 0.9111 ப்ளஸ் அடுத்த ஆன்சர் அதே மாதிரி எடுத்து எழுதுங்க. ப்ளஸ் 3வது ஆன்சரையும் அதே மாதிரி எடுத்து எழுதுங்க. எடுத்து எழுதி இதை நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம். இந்த 3ஐயும் ப்ளஸ் பண்ணி எடுத்து எழுதுனீங்கன்னா அதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஆட் பண்ணுங்கள். லாஸ்ட் டிஜிட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 10, 0 ரிமைனிங் 1, மீதி இருக்கிற அடுத்த டிஜிட் ஆட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 17க்கு 7 ரிமைண்டர் 1, அடுத்தது ஆட் பண்ணிங்கன்னா 9 வருது. அதே மாதிரி இதை ஆட் பண்ணிங்கன்னா 19க்கு 9 ரிமைனிங் 1. ஸோ 1.9970 தான் ஆன்சர். இப்போ வாங்க செகண்ட் சம் பார்க்கலாம். அதே சம் பாருங்கள். tan 70 டிகிரி 58 மினிட்ஸ் ப்ளஸ் காஸ் 15 டிகிரி 26 மினிட்ஸ் மைனஸ் சைன் 84 டிகிரி 59 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு 3 மதிப்பையும் கண்டுபிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு 2 வேல்யூவை ப்ளஸ் பண்ணி அதுலேருந்து தேர்ட் மதிப்பை மைனஸ் பண்ணணும். ஸோ எப்படி எழுதியிருக்கோன்னு பாருங்கள். ஒன்றுலேயுமே மினிட்ஸை மட்டும் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். 6இன் மடங்காக வர மாதிரி அதையும் பிரித்து எழுதிக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஒன்றில் 58 மினிட்ஸ்னு இருக்கிறதுனால 54 மினிட்ஸ் 4 மினிட்ஸ்னு பிரித்து எழுதியிருக்கேன். செகண்ட் ஒன்றில் 26 மினிட்ஸ்னு இருக்கிறதுனால 24 மினிட்ஸ் 2 மினிட்ஸ்னு பிரித்து எழுதியிருக்கேன். அடுத்தது 59 மினிட்ஸ்னு இருக்கிறதுனால 54 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்னு பிரித்து எழுதியிருக்கேன். ஸோ 6இன் மடங்குகள் வர மாதிரி பிரிச்சுட்டு மீதி இருக்கிறத தனியாக மீன் டிஃப்ரென்ஸ் பார்க்குற மாதிரி எழுதிக்கங்க. இப்போ ஃபஸ்ட்டு டேன் பேஜ் எடுத்துக்கணும். டேன் பேஜில் 70 டிகிரிக்கு நேர் 54 மினிட்ஸுக்கு நேர் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்கணும். சரிங்களா. சைனுக்கும் டேனுக்கும் கூட்டிக்கலாம்.
நம்ம காசுக்கு மட்டும்தான் மெயின் டிஃப்ரென்ஸை கழிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ tan பேஜில் 70 டிகிரி 54 மினிட்ஸுக்கு நேர் என்ன நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். என்ன நம்பர் இருக்குது அப்படின்னா 2.8878 இருக்குது. 2.8878. இப்போ மீன் டிஃப்ரென்ஸ் நமக்கு எவ்வளோக்கு பார்க்கணும்னா 4 மினிட்ஸுக்கு பார்க்கணும். 4 மினிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதே டிகிரிக்கு நேர் 4 மினிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 104 இருக்குது. 104ங்கிறத லாஸ்ட்டு 3 டிஜிட்ஸ்க்கு நேர் எழுதிட்டு ப்ளஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 2.8982 வருது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் ஒன் பாருங்கள். காஸ் 15 டிகிரி 24 மினிட்ஸுக்கு பார்க்கணும். ஸோ காஸ் பேஜ் எடுத்துகிட்டு 15 டிகிரிக்கு நேர் 24 மினிட்ஸுக்கு நேர் பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் இருக்குன்னா 0.9641 இருக்குது. அதே மாதிரி மீன் டிஃப்ரென்ஸ் 2 மினிட்ஸ்க்கு மேலே பாருங்கள். அதுக்கு நேர் என்ன இருக்குன்னா 2 இருக்குது. மீன் டிஃப்ரென்ஸ் அதே டிகிரிக்கு நேர் 2 மினிட்ஸ்க்கு நேர் 2 இருக்குது. ஸோ 2 லாஸ்ட் எழுதி இதை மைனஸ் பண்ணிடணும். அப்படி மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 0.9639 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். சரிங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி டேனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கலாம். சரி, சைனுடைய மதிப்பு. சைன் 84 டிகிரி 59 மினிட்ஸ் இருக்குது. அதில் 84 டிகிரி 54 மினிட்ஸுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 84 டிகிரி 54 மினிட்ஸுக்கு என்ன நம்பர் இருக்குன்னா 0.9960 இருக்குது. அதை அப்படியே எழுதிக்கிறோம். அது போக 5 மினிட்ஸ் இருக்கா மெயின் டிஃப்ரென்ஸு. அதே டிகிரிக்கு நேர் 5 மினிட்ஸுக்கு நேர் பார்த்தீங்கன்னா மெயின் டிஃப்ரென்ஸ் 2 இருக்குது. ஸோ இதை ப்ளஸ் பண்ணிக்கங்க. ப்ளஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும் 0.9962 வரும். சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரையெல்லாம் இங்கே எடுத்து எழுதலாம். என்ன ஆன்சர்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்னோட ஆன்சர் என்ன அப்படின்னா 2.8982 ப்ளஸ் செகண்ட் ஒன்னோட ஆன்சர் என்ன 0.9639 மைனஸ் தேர்ட் ஒன்னோட ஆன்சர் என்ன 0.9962. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி வர்ற ஆன்சர்லேருந்து தேர்டு ஒன்றை நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டையும் ப்ளஸ் பண்ணலாம். என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 9 + 2 11 மீதி 1, 8 4 12 மீதி 1, 16 மீதி 1, அப்புறம் 9 9 18 மீதி 1, 2 1 3 மைனஸ் 0.9962 இருக்குங்களா? ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா லாஸ்ட் டிஜிட் பாருங்கள். 11ல் 2 போனால் 9, 11ல் 6 போனால் 5, 15ல் 9 போனால் 6, 17ல் 9 போனால் 8. இங்கே பாரோ கொடுத்ததுனால 2 இருக்கும். ஸோ 2.8659 தான் இதோட ஆன்சர். சரிங்களா? முன்னாடி என்ன இருக்கும் 2 பாரோ கொடுத்துட்டதுனால. ஸோ 2.8659 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர்.